ஹாலிவுட் படங்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே யூசுவலாகவே உலகம் அழிய போகுதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தா நேராக ஏதாச்சும் ஒரு கெட்டது வந்து நியூயார்க்கில் வந்து நிற்கும். எப்பாடா ஹீரோ உலகத்தை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு பார்த்தோன்னா நியூயார்க்கில் நடந்த ஒரு பேரிடரை அந்த ஹீரோ வந்து எப்படியாச்சும் காப்பாற்றிருப்பார். ஸோ இப்படி நியூயார்க்கை மட்டுமே மையப்படுத்தின ஒரு விஷயமாக தான் ஹாலிவுட் சூப்பர் ஹீரோ படங்களாக இருக்கட்டும், இல்லை ஹாலிவுட் மான்ஸ்டர் படங்களாக இருக்கட்டும், இல்லை ஹாலிவுட் சூப்பர் நேச்சுரல் படங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த நியூயார்க்கையும் இந்த அமெரிக்காவையும் மையப்படுத்தி தான் இருக்குது. ஏன் உங்களுக்கெல்லாம் வேற எதுவுமே உலகமாக தெரியலையா? அமெரிக்கா விட்டு வர்றதா உலகம் அப்படின்றதே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை அமெரிக்கா மட்டும்தான் உங்களோட உலகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் எல்லாமே பயங்கரமாக விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விமர்சனம் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒரு கேரக்டர் இருக்குது, அதுதான் காட்ஸில்லா. எதனால் அப்படின்னா காட்ஸில்லா வந்து சைனாவில் தான் மோஸ்ட்லி அதோட கூடாரம் இருக்குது. சைனாவில் தான் அதோட அட்டாக்காக இருக்கட்டும், அதோட பிரச்சனை கலவரம் எல்லாமே சைனாவில் தான் நடக்கும். இதை வந்து ஹாலிவுட் மேக்கர்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே ரைட், எதுக்கு சைனாவில் மட்டுமே நடத்திட்டு வாங்க நம்ம சைடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அமெரிக்காலையும் அதோட கலவரத்தை நடத்துகிறாங்க. ஸோ இப்போவுமே என்னென்னா ஓகே என்னையா இது எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நடக்குது, இந்த மாதிரியான நாடுகள்லாம் நடக்குது, எதனால் மற்ற நாடுகள்லாம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் வைக்கிறாங்க. இப்படி இருக்க ஒரு சூப்பரான மேட்ரு ஒன்று சிக்கியிருக்குது. என்ன அப்படின்னா காட்ஸில்லா வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ண போகுது. இந்தியா மட்டும் கிடையாது, இந்தியாலையும் தமிழ்நாட்டில் விசிட் பண்ண போகுது. தமிழ்நாட்டிலையும் இன் பர்டிகுலர் சொல்ல போனால் கூடங்குளத்தில் தான் அது விசிட் பண்ண போகுது. இப்படி ஒரு தியரி ஓடிட்டு இருக்கு. இந்த தியரிக்கான எக்ஸ்பிளனேஷனை நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது காட்ஸில்லா அப்படின்றது வந்து கிங் ஆஃப் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைட்டன்ஸ் அப்படின்றது வந்து ராட்சச மிருகங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது கிங் காங்காக இருக்கட்டும், இல்லை காட்ஸில்லாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிடோராவாக இருக்கட்டும், மாத்ராவாக இருக்கட்டும், இது எல்லாமே டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைட்டன்ஸ் எல்லாத்துக்கும் ராஜா தான் காட்ஸில்லா. ஸோ காட்ஸில்லா கிங் ஆஃப் டைட்டன்ஸ். ஓகே, இப்போ காட்ஸில்லா கிங் ஆஃப் டைட்டன்ஸ் இது வந்து ஒரு முதல் திரைப்படம். இந்த காட்ஸில்லா கிங் ஆஃப் டைட்டன்ஸில் வந்து காட்ஸில்லா வந்து அந்த கிடோரான்ற ஒரு டைட்டனை பீட் பண்ணிடும், அது வீழ்த்திடும். வீழ்த்தினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைட்டன்ஸ் எல்லாமே பூமிக்கு வர ஆரம்பிச்சிடும். அது வந்து காட்ஸில்லா சென்டரில் இந்த சிட்டியோட நடுவில் நிற்கும் போது அந்த சின்ன சின்ன டைட்டன்ஸ், அந்த மற்ற டைட்டன்ஸ்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து காட்ஸில்லா முன்னாடி பணிவாக வணங்குவாங்க. ஸோ இப்படி இந்த வணக்கத்துக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு டைட்டன் மட்டும் கொஞ்சம் நக்கலாக இருக்கும். அந்த டைட்டன் தான் சிலா. சிலான்றது என்ன அப்படின்னா ஒரு சின்ன அந்த ஸ்பைடர் மாதிரியான ஒரு டைட்டன், ஸ்பைடரை பேஸ் பண்ண மாதிரியே ஒரு டைட்டன் தான் அந்த சிலான்றது. ஸோ அந்த சிலாவுக்கும் காட்ஸில்லாவுக்கும் ஒரு சின்ன ஏதோ வேறுபாடு இருந்திருக்குதுன்றது மட்டும் அந்த ஒரு குட்டி காட்சியில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த சிலா வந்து நியூக்ளியர் ரியாக்டர், இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பவர்ஸ் எல்லாமே இது அப்சர்வ் பண்ணிக்கும். ஜஸ்ட் லைக் இந்த காட்ஸில்லா பார்த்தாலுமே அதுதான். அதுவும் என்னன்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டரோட அந்த சக்தி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது தான் காட்ஸில்லா. அதே தான் சேம் டு சிலா. ஸோ இப்போ இந்த சிலான்ற அந்த ஒரு கதாபாத்திரத்தை பார்த்தாச்சு. காட்ஸில்லா கிங் ஆஃப் டைட்டன்ஸ் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காட்ஸில்லா வெர்சஸ் காங். ஸோ இந்த படத்தில் வந்து பேர்னி அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். இந்த பேர்னின்ற கேரக்டர் யார் அப்படின்னா ஒரு பாட்காஸ்ட் ஹோஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்த காட்ஸில்லாவை பற்றி ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நபர். ஸோ அந்த பேர்னின்ற நபர் வந்து ஒவ்வொரு டைமும் என்னென்னா ஓகே எதனால் இந்த காட்ஸில்லா போகுது, ஒவ்வொரு அசைவையுமே அது நோட் பண்ணிட்டு ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லிட்டு இருப்பார். இதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோம். காட்ஸில்லா வந்து யூஸ்வலாக டைட்டன்ஸை சேஸ் பண்ணி பிடிச்சி டைட்டன்ஸை பீட் பண்ணுறது தான் அதோட வேலை. எப்போவுமே என்னென்னா காட்ஸில்லா வந்து மனிதர்கள் வந்து கண்டுக்காது. என்னைக்காச்சும் என்னையை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் நகர்ற ஒரு மான்ஸ்டர் தான் காட்ஸில்லா. ஸோ இப்படி இருக்க ஒரே ஒரு டைம் வந்து மனிதர்களை நோக்கி இது நகரும். எதுக்குன்னு யாருக்குமே புரியாது. எதுனால்னா அந்த ஏபெக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு, இந்த ஏபெக்ஸ் அமைப்பு வந்து தொடர்ந்து காட்ஸில்லாவுக்கு எதிராக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும், காட்ஸில்லா நமக்கு ரொம்ப டேஞ்சரான ஒன்று அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ரொபகேட் பண்ணிருக்கிற ஒரு விஷயம், ஒரு அமைப்பு தான் ஏபெக்ஸ். ஸோ அப்போ ஏபெக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காட்ஸில்லாவை பீட் பண்ணுறதுக்கு எப்படியாச்சும் அதை விட பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை மனிதர்களான நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை கட்டுறாங்க. அதுதான் மெக்கா காட்ஸில்லா. காட்ஸில்லாவோட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு மிஷினாக தான் அந்த மெக்கா காட்ஸில்லா இருக்குது. அதே ஷேப்பில் அதே மாதிரியான நியூக்ளியர் பவருடைய ஒரு விஷயம் தான் அந்த மெக்கா காட்ஸில்லா. பட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கிடாரா வந்து மெக்கா காட்ஸில்லாவை ஓவர்டேக் பண்ணிக்குது. அந்த வந்து இதுக்கப்புறம் நான் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியா அந்த கிடாராவோட சோல் வந்து அந்த மெக்கா காட்ஸில்லாவை ஆட்கொண்டுருது. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த டேஞ்சர் எல்லாத்தையுமே முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணுற காட்ஸில்லா வந்து ஹாங்காங் போகுது. எதனால் அப்படின்னா ஹாங்காங் அந்த ஏபெக்ஸ் ஆஃபீஸில் தான் அந்த மெக்கா காட்ஸில்லா இருக்கிறது அப்படின்றத அது புரிஞ்சுக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேர்னின்ற கதாபாத்திரம் இருக்குல்ல, பேர்னின்ற கதாபாத்திரம் வந்து ஹாங்காங்க்கு இப்படியோ போகிறாங்க, கூட 2 பேர் கூட்டிட்டு ஹாங்காங் போயிடுது. ஸோ இப்போ என்னென்னா சில்லா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இருக்குது, பேர்னின்ற ஒரு கதாபாத்திரம் இருக்குது, காட்ஸில்லா கிங் ஆஃப் டைட்டன்ஸ் இந்த 3 பேரும் இருக்கிறாங்க. சரி ஏன் இந்தியாவுக்கு காட்ஸில்லா வருது, தமிழ்நாட்டுக்கு காட்ஸில்லா வருது
வருது, என்ன கூடங்குளத்து காட்சிலா வருதுன்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது. பட் இதெல்லாம் ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே பெர்னின்ற ஒரு கதாபாத்திரம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது வந்து அந்த காட்ஸ்லாவோட சின்ன சின்ன ரோல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. காட்ஸ்லா எதுக்காக ஹாங்காங் போகுது? ஏன்னா அங்க ஒரு டேஞ்சர் இருக்குது அது தெரியுது. ஸோ இப்படி இருக்க பெர்னின்ற கேரக்டர் வந்து காட்ஸ்லா வந்து இந்தியன் ஓஷன், அதாவது சாரி பே ஆஃப் பெங்காலை நோக்கி போறத அதை ஒரு இதில் கவனிக்கிறாரு. இது வந்து படத்துல இல்லை, காமிக் புக்ல. இந்த காமிக் புக்ல வந்து காட்ஸ்லா வந்து பே ஆஃப் பெங்கால் வழியா வர்றத பார்க்குறாரு. ஸோ பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஈஸ்டர்ன் சைடு. ஸோ இந்தியாவோட ஈஸ்டர்ன் சைடு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு சைடில் வர்றத அவர் பார்த்துடுறாரு. ஸோ எதனால அங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில்லான்ற அந்த மான்ஸ்டர்ல அந்த டைட்டன் இருக்குல்ல, அது வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர், ஒரு அட்டாமிக் பிளான்ட்டை நோக்கி போகுது. ஸோ இப்போ தமிழ்நாட்டு பக்கத்தில் அட்டாமிக் பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் கூடங்குளம். ஸோ அந்த கூடங்குளங்க அந்த அட்டாமிக் பிளான்ட்டை நோக்கி சிலான்ற டைட்டன் போகுது. அந்த சிலாவை பின்தொடர்ந்து காட்ஸிலா போகுது. ஸோ இதுதான் காட்ஸ்லா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த கதை. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த கதை வந்து எப்போ நமக்கு படமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த படம் வந்து இந்த சீன் வந்து முன்னாடியே நடந்துருச்சா, இந்த சீன்லாம் இந்த இப்போதைக்கு வந்த படங்களுக்கு முன்னாடியே நடந்துருச்சா, இல்லை இதுக்கப்புறம் நடக்க போகுதா, இல்லை இப்போ வரப்போகிற காட்ஸ்லா காங்கில் வரப்போகுதா இந்த மாதிரியான காட்சி, இல்லை இதுக்கு அப்புறம் வரப்போகிற ஃபியூச்சர் படங்களில் வருமா, இல்லை இந்த காட்சி வந்து எப்போ வரும் அப்படின்ற கேள்வி வந்து சிலருக்கு நிறைய பேருக்கு எழுந்திருக்கு. அதே கேள்வி எனக்கும் எழுந்திருக்கு. ஆனால் அந்த கேள்விக்கான பதில் நமக்கு இப்போ கிடைக்காது. அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது கிடைக்கும்னு நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.